எங்க அப்பாவுக்கு தாரம் 2. ஆமாமா ஒரு வருஷம் முடியாது. ஒருத்தரை சாக சொன்னாலும் நோக சொல்லப்படாது. ஒருத்தரை விஷத்தை கொடுத்து கொல்லக்கூடாதுல, கம்மிட்டு வெள்ளத்தை கொடுத்து கொல்லணும்னு சொல்லுவாங்க. ஏண்டா அதெல்லாம் நீ வச்சுக்கிறது இல்லையே, நான் வச்சுக்கிறது இல்லை, எழுதணும் அமைப்பு. அதனாலே 3 பெண் சந்ததிகள் நாங்க. என் தங்கச்சிங்க காலில் பட்ட என் கண்ணுல பட்ட மாதிரி அப்படி நாங்க இது வரைக்கும் ஒற்றுமையா இருக்கும். உங்க அம்மாளுக்கு 3 எழுதிட்டானே, உங்க பெரியமாளுக்கு 1 உள்ள பூந்து எழுதக்கூடாது. அதெல்லாம் விதி பையனடா. அதாவதுப்பா உள்ள இருக்கிறதோ ஏதோ ஆதியாத்தை சொல்லி ஏய் உள்ள இருக்கிறதோ புருஷனை பறி கொடுக்கிறதோ பூர்வ புண்ணியத்துல செஞ்ச லலாட விதி பயன். அந்த விதி பயனை வெல்ல யாராலையும் முடியாது. நீ உடம்பு பேசியாக்குது, நீ என்ன அடிக்கலாம்னு நினைப்ப, ஆனா ஒன்ன பார்த்து ஆண்டவன் அடிச்சிருவான். அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். எங்க அப்பா அம்மாவை பாக்கணும். இந்த மனிதனுடைய ஜடலாம் ஒரு பல்லூன் மாதிரி. ஆமா, இது பொக்கை மகிழும் பரிமாறு நமக்கு ஊரூரா போட்டுதடா பகல் ராத்திரி. இன்னைக்கு ராத்திரிக்கு இவங்க தூக்கத்தை ஏன் கட்டு? என்ன ஆட்டமே நீதான் டேய், இன்னைக்கு ராத்திரி இவங்க தூக்கத்துக்கு எடுத்துட்டோம். ஆமா ஆமா, நாளை ராத்திரிக்கு ஆமா சத்தநாயக்கம்பாளையம் செட்டிக்காரன் ஊருக்கு போறோம். மெயின் ரோட்ல சனிதார வரதும் 2 நாளைக்கு. ஆமா ஆமா, அதை முடிச்சுட்டு திருக்கோளூர் பக்கம் நெம்பிளி போறோம். ஆமா, அங்க 5 ராத்திரி முடிச்சுட்டு விழுப்புரம் பக்கம் முடிச்சுட்டு அப்புறம் தான் 27 இது 26ஆம் தேதி தெடாவூர் வரோம். 27 28 சாமியார் கேணி வரோம். 29 30 சீனியம்பட்டி வரோம். நமக்கு பகல் ராத்திரி தான். ராத்திரி பகல் தான். அதுலயும் ஒன்னு பட்டாம் பாரு, ஒன்னாட்டம் ஒரு பொண்ணு இருந்து அந்த ஊரே புட்டு சேரா போடாம அப்படி நம்ம என்னடாது சித்திரை 30 வைகாசி 15 தேதி வரைக்கும் பாட்டு வாங்கிக்கிறோம். பங்குனி 30 சித்திரை 30 வைகாசி 15 மானங்காய நமக்கு தான் ஓட்டு அதிகம். ஆடி மாசம் அப்படி இது பொக்கை மகிழும் பொய்மாறு நமக்கு ஊரூரா போட்டுதான் மூக்கையிலே வருந்தாது இனி இடமே பொக்க மகிழ பொய்மாறு போதுதடா பகராமே வருந்தாது ஐயவரை போட்டு ஒரு மனிதனுடைய புகழும் பெருமையும் 4 பேர் தோல் மேல போகக்கூடாதான் சொல்லுவாங்க. இந்த காமதகனத்துக்கு அடிப்படை ஆறுன்னா நம்ம அண்ணன் கோபால் அண்ணன். 3 தலைமுறையா? ஆமா, 3 தலைமுறை. என் வயசுக்கும் பார்த்துட்டு இப்ப அவரை ஒரு பெரும்புள்ளியா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அவரால் முடியாதுன்னு இந்த தலைவர் இருக்கார் ராமலிங்கம்
அதாவது இங்க அன்பு என்ன சொன்னா நான் பேர 4 பேர்த்து பேர நம்மனால ஆட்டாடுறேன்னு தவிர ராமலிங்க அண்ணன் பேர் தான் தெரியும். மூக்கன் இவன் எல்லாம் பேர்லாம் எனக்கு தெரியல, நான் கேட்கறது இல்ல. அவங்க 4 பேர்த்து பேரை மட்டும் சொன்னா என் பேரை சொல்லணும்னு நம்ம ஒருத்தர் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாரு. என்ன பண்றது, நம்மளா கேட்டு மரியாதை வாங்குறது. எல்லாரும் இப்ப இவங்க மட்டும்னாலும் எல்லாரும் ஊருடைய ஆதரவும் இருக்கணும். கண்டிப்பா அவங்களும் எல்லாம் இருந்தாதான் ஒண்ணு செய்யணும். 10 கையை தட்டினாதான் ஓசை. ஒரு கை தட்டினா மணி மட்டும் ஆனா போதும்னு நினைச்சா நான் மட்டும் ஆனா போதுமா? இல்ல இல்ல, எல்லாரும் 10 கை தட்டினாதான் ஓசை. நெல்லு கிடைக்கிற தண்ணி புல்லுக்கு தான். அப்படிதான். அப்படி அவங்க வீட்டுல இருந்தாங்களே அண்ணார், கோபால் அண்ணார் மனைவி. ஆமா ஆமா, என் மேல ரொம்ப ஆசை. எம்மா ஆட்டக்காரான்னு தவிர என் மேல ஆசை. அந்த மாதிரி ஆதரவு. நாங்க மாறு அடிக்க போறோம்னா என்ன கூப்பிட்டு 100 ரூபாய் பணத்தை கொடுத்து அவங்க அப்பா அம்மா பேரை வாழ்த்து அது சொல்லிட்டு. கண்டிப்பா. இப்ப அவங்க செத்து 10 வருஷம் பக்கம் இருக்கும் இல்லையா, ஆயிடுச்சு. அப்படி நல்லதும் கெட்டதும் 4 பேர் தோல் மேல போகக்கூடாதான் சொல்லுவாங்க 4 பேர். கண்டிப்பா. மணி இப்படிலாம் ஆட்டாண்டாண்டா திருக்குன்னு செத்துட்டான்டா அப்படின்னு அன்னைக்குதான் என் பெருமை தெரியும். அழிய வர்ற பிறர் போட்டு எங்க அப்பா அருராமசாமி பாட்டு இதெல்லாம் ஆண்டவனின் விளையாட்டு. மகாராஜர் ஆயத்தில் மகாகணம் நங்கிய தென்னாட்டிலே பொன்னாடா விளங்கி வர முடியாது. ஒதியத்தூர் சேஸ்தத்திலே குதிக்கொண்டிருக்க முடியாது. ரதி மன்மத சுவாமி